டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து என்ற அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்த்து மதுரையில் மக்கள் காத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இப்போ மக்களுக்கு எந்த அளவுல நம்பிக்கையோட எதிர்பார்ப்பு இருக்கிறது? கள விவரங்கள் என்ன? காயத்ரி, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய இந்த அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய 58 கிராமங்களுக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் என்பது அமைக்கப்படும் என மத்திய அரசு ஏலம் என்பதை விட்டிருந்தது. இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள், இந்த மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியைச் சேர்ந்த 58 கிராம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதன் காரணமாக பல்வேறு கட்டமாக போராட்டங்கள் என்பது வெடித்தது. குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் சார்பாக இந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு தெரிவித்து நரசிங்கம்பட்டி முதல் மதுரை மாநகர் பகுதி வரையிலும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கிருந்து பேரணியாக நடந்து சென்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல டங்ஸ்டன் திட்டம் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை வராது என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதே போல சட்டமன்றத்திலும் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த டங்ஸ்டன் போராட்ட எதிர்ப்பு குழு நேற்றைய தினம் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். 7 பேர் கொண்ட இந்த கிராம மக்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இங்கிருந்து டெல்லி அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு மத்திய கனிம வளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து அந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த அறிவிப்பு, இந்த டங்ஸ்டன் திட்டம் அறிவிப்பு என்பது ரத்து செய்யப்படும் என்ற வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் இங்கு வல்லாளப்பட்டி கிராம மக்கள் ஏராளமானோர் இங்கு வந்து குவிந்திருக்கிறார்கள். கையில் இனிப்பு மற்றும் பட்டாசுகளுடன் வெடிப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவரிடம் நேரடியாக பேசலாம். ஆனால் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு உங்க கிராம மக்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க. நீங்க எப்படி கொண்டாட தயாராயிட்டு இருக்கீங்க? ரத்து அறிவிப்பு வெளியாகும் சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமா, இந்த பகுதியில் வல்லாளவட்டியை சேர்ந்த நாய்க்கர்வட்டி பெல்ட் என்று சொல்லி இந்த சன்சன் திட்டத்தை அறிவிச்சு மத்திய கவர்மெண்ட் டெண்டர் விட்டதாக இங்கே நாங்கள் இந்த பகுதியில் கேள்விப்பட்டு, இந்த பகுதியே மேலூர் தாலுகா பகுதியே மக்கள்லாம் என்னடா வாழ்வாதாரம் இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பயந்து போயிருந்தோம். எங்களுடைய வாட்டத்தை போக்குற விதமாக எத்தனையோ தலைவர்கள் வந்திருந்தாலும் மரியாதைக்குரிய முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை ஐயா அவர்கள் எங்களுக்கு நீங்க பொங்கலை கொண்டாடுங்க, நான் உங்களுக்கு நல்ல செய்தியா நான் இத்தனாம் தேதிக்கல நான் உங்களை அறிவிக்க 10ஆம் தேதிக்கல இங்க அறிவிக்க சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி ஒரு கால். நன்றி ஹரிகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை